இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நாடு தழுவிய ரீதியில் அர்த்தமுள்ள மே தினம் கொண்டாடப்பட்டது இம்முறையாகும். ஆம், தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் 21 மாவட்டங்களில் பிரம்மாண்டமான பேரணிகளும் கூட்டங்களும் நடாத்தப்பட்டிருந்தன. உழைக்கின்ற வர்க்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை சதாகாலமும் நிலைபெற செய்விப்பதற்கான ஒரு அடிவைப்பாக இதை பார்க்க முடிகிறது. இதுவரை காலமும் நம் நாடு பல மேதின நிகழ்வுகளை கண்டிருக்கிறது. உழைக்கின்ற வர்க்கம் பிரிந்து நின்று தத்தமது பாசறையை தொடர்ச்சியாக பலப்படுத்தி இருக்கின்றனர். அதன்படி பிரபுத்துவ அரசியலை பலப்படுத்துவதானது தொண்டர்களை அன்றி தலைவர்களை வலிமை மிக்கவர்களாக ஆக்குவதாக அமைந்திருந்தது. அதேவேளை மக்கள் நல அரசியலை பலப்படுத்தியதன் காரணமாக சாதாரண மக்களின் நேரடி வாரிசுகளுக்கு அதிகார இருக்கைகளை கைப்பற்ற இயலுமாயிற்று. இவ்வாறு மக்களின் கரங்களுக்கு அதிகாரம் கிட்டியதன் விளைவாக நடப்பில் நிகழ்ந்து வருகின்ற அரசியல் கலாசார மாற்றம் மேதின கொண்டாட்டங்களில் பிரதிபலித்தது. கடந்த பல தசாப்தங்களாக ஐக்கிய தேசிய கட்சி என்ற தாய் கட்சியும் அதன் பிளவு கிளைகளாகிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பனவும் இலங்கையில் அதிகாரம் செலுத்தி வந்தன. இக்கட்சிகளை சார்ந்து உழைக்கின்ற மக்கள் பிரிந்து நின்றனர். அதனால் தொடர்ச்சியாக பிரபுத்துவ அரசியல் தலைவர்கள் பலமடைந்து வந்ததோடு சாதாரண மக்கள் பலவீனமடைந்து வந்திருக்கிறார்கள். இந்த பலவீன தன்மையானது அடிமைத்தனம் மற்றும் தம்மை தாழ்த்தி கொள்ளும் சிந்தனையை இயற்கையானதொன்றாகவும் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய சட்டம் என்றும் பாடம் புகட்டியது. அதேவேளை சர்வதேச தொழிலாளர் தினத்தை அனுட்டிக்க உழைக்கும் வர்க்கத்திற்கு தினக்கூலி வழங்கப்பட்டு கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். இதை காட்டிலும் கீழ்த்தரமாக மே தினத்தை கேவலப்படுத்திவிட முடியாது. அத்தோடு மதுபானமும் உணவு பொதியும் பிரபுத்துவ அரசியல் பாசறையைச் சேர்ந்த உழைப்பாளர்களுக்கு உரிமையாக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் ஆட்சியாளர்களின் மேதினம் என்றாலே போதையில் திளைக்கும், ஆடி கழிக்கும், வீதியோரங்களில் குப்புற விழுந்து கிடக்கும் உழைப்பாளர்களை பார்க்க முடிந்தது. அதன் போதெல்லாம் அந்த மக்கள் மீது கோபமும் இரக்கமும் ஏற்படுவது சாதாரணமாக இருந்தது. ஆனால் அதே மக்கள் தமது உண்மையான சக்தியை முழு உலகுக்கும் எடுத்து காட்டிய தருணமாக கடந்த தேர்தல்கள் அமைந்திருந்தன. ஆம், அதுவரையில் தம்மை அரசியல் அடிமைகளாக கருதிய எஜமானத்தனம் நிறைந்த அரசியலை புறக்கணித்து தமக்கான அரசியலை அதிகாரத்தில் இருத்துவதற்கு தம் வாக்குகளை அந்த மக்கள் பயன்படுத்தியிருந்தனர். இவர்கள் ஒன்றும் புதிய தலைமுறையை சார்ந்தவர்கள் மாத்திரம் கிடையாது. பெரும்பாலானோர் பழைய வாக்காளர்கள் ஆவர். ஆக பழைய தலைமுறை அழிந்து இங்கு புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் தமக்கு சொந்தமான அரசியல் மீது நாட்டமும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருந்தது. அதனால் பாரம்பரிய அரசியலை அவர்கள் தலைமொழியினர். அதையடுத்து புதிய பிறப்படுத்த மக்கள் புதிய அரசியல் கலாசார படையணியாக மாறினர். அந்த கலாசார மாற்றத்தையே இம்முறை மேதின கொண்டாட்டங்களில் எம்மால் பார்க்க முடிந்தது. 2026ஆம் ஆண்டுக்கான முதலாவது மேதின நிகழ்வு மலையகத்தில் ஆரம்பித்தது. தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் நுவர்லியா மற்றும் பதுளை மாவட்ட மலையக மக்களை அணிதிரட்டி பேரணியும் கூட்டமும் நடத்தப்பட்டது. 30,000 பேருக்கும் அதிகமான உழைக்கும் மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்ததோடு அதில் பெரும்பாலானோர் தோட்ட தொழிலாளர்களாவர். கடந்த காலங்களில் இவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழர் முற்போக்கு கூட்டணியின் பாசறைகளின் தொண்டர்களாவர். ஆனால் இம்முறை தமக்கான அரசியலை தாமே தெரிவு செய்து திசை காட்டியை பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் மலையகத்தின் குறுநில மன்னர்களாக அதிகாரம் புரிந்து வந்த தொண்டமான்களும் திகா, மனோ, ராதா குழுவினரும் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமக்கான மேதின மேடையை அமைக்க முடிந்திருந்த போதிலும் அவர்களால் தமக்காக கரவொலி எழுப்பவும் கோஷம் எழுப்பவும் அடிமைப்படையை ஒன்று சேர்க்க முடிந்திருக்கவில்லை. இன்று மலையக மக்கள் தாமாகவே தமது விடுதலையை பறித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாக்கட் சதுக்கத்தில் இன்னுயிரை தியாகம் செய்த தொழிலாளர் தோழர்களின் போராட்டத்துக்கு அர்த்தம் சேர்த்த தருணமாக இது அமைந்திருக்கிறது. அத்தோடு வடக்கில் 2 மேதின நிகழ்வுகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன.
அம்மண்ணில் வேரூன்றி இருந்த தமிழினவாத அரசியலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கில் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்திருந்தனர். அது மட்டுமன்றி கடந்த காலங்களில் கலவர பூமியாக பழைய ஆட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் மூவின மக்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் வெற்றி மேதின கூட்டங்களை திசை காட்டி நடத்தியிருந்தது. இந்த மக்கள் அணிதிரள்வில் ஒட்டுமொத்தமாகவே சிங்கள பேரினவாத, தமிழினவாத மற்றும் முஸ்லிம் இனவாத அரசியல் நிர்மூலமாகி போயின. இது மக்கள் ஆட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். அதேவேளை இலங்கையின் தென்பகுதிகளிலும் பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் இம்முறை மக்களை கவர்ந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. இதை முன்கூட்டியே கணித்திருந்த, மக்களால் விரட்டப்பட்டிருந்த ராஜபக்ச கட்சியினரும் ரணில் கட்சியினரும் மேதினத்தை நடத்தாமல் அப்படியே விட்டுவிடுவதற்கு தீர்மானித்தனர். அவர்கள் இப்போது ஓய்ஸ்கட்களில் தங்கி அரசியல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல மறுபக்கத்தில் சஜித் பிரேமதாசவின் கட்சியும் நிலை குலைந்து போயிருக்கிறது. கடந்த காலங்களில் அவர்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கையும் அவர்கள் தற்போது இழந்து வருகின்றமை கண்கூடாக தெரிகிறது. எதிர்க்கட்சி அரசியலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமலாக்கப்பட்டு வருவதோடு அவர்களின் கொள்கை நிகழ்கால இலங்கைக்கு பொருத்தமற்றதாக மாறிப்போயிருப்பதால் அப்பாசறை அழிவடைந்து வருகிறது. இக்கூட்டத்தில் வேடிக்கையான சில சம்பவங்களும் இடம்பெற்றன. கட்சியின் தலைவரான சஜித் வரும் வரை 2 தடவை ஒரே பாடலை பேசல மனோஜ் பாடிக்கொண்டிருந்தார். அனுர தரப்பினரை கேலி செய்யும் வகையில் நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டிருந்தது. இது மக்களின் வெறுப்பை சம்பாதித்திருந்தது. இறுதியாக மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதான உரையாற்றும் போது கட்சியின் தொண்டர்கள் பலர் வெளிநடப்பு செய்த விவகாரமாகும். ஒரு கட்டத்தில் பின்புறத்திலும் இடைநடுவிலும் ஆங்காங்கே வெற்று நாற்காலிகளே காட்சியளித்தன. கடந்த மே தினத்தில் தொண்டர்களை விட்டுவிட்டு சஜித் பிரேமதாச வேறொரு நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றதை நினைவு வைத்து இந்த முறை தொண்டர்கள் பழிவாங்கியதாகவும் ஒரு கதை அடிபடுகிறது. எவ்வாறாயினும் பழமையான இந்த அரசியல்வாதிகளால் இனிமேல் புதிய இலங்கையரை உள்வாங்கிக் கொள்வதற்கான திராணி இல்லாது போயுள்ளமையே இந்த சம்பவத்தின் மூலமாக மேலும் ஊர்ஜிதமாகிறது. அத்தோடு சஜித் பிரேமதாசவை தமது தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாரில்லாத தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது. அதேவேளை திலீப் ஜெயவீரவின் ஏற்பாட்டிலும் ஒரு மேதின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணாராச்சி மேதின ஷூட்டிங் என்று கேலி செய்திருந்தார். சுற்றியும் தாராளமாக இடமிருக்க அங்கு கூடியிருந்த ஏறக்குறைய 50 பேருக்கும் குறைவானோர் திலீப் ஜெயவீரவை சுற்றி நெருக்கியடித்துக் கொண்டு தடுமாறினர். அவர் சார்ந்து செயற்படும் தனியார் ஊடகம் ஒன்று படப்பிடிப்பை அருகில் நடத்தி மக்கள் செல்வாக்கு நிறைந்த தலைவர் என்ற பிம்பத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்திருந்தது. ஆனால் ஏனைய சேனல்களில் தூர இருந்து படம் பிடிக்கப்பட்டிருந்தது. இனி என்னத்தை சொல்ல, நவீன ஊடகங்களின் முன்னால் திலீப் ஜெயவீரவின் நாடகம் அம்பலப்படுத்தப்பட்டு அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார். அதுபோலதான் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக விளங்கிய சுதந்திர கட்சியும் கெம்பல் மைதானத்திற்குள் ஏறக்குறைய 200 பேருடன் முடங்கி போயிருந்தது. அதே போன்று அதிதீவிர போக்குடைய நடைமுறைக்கு ஒவ்வாத கொள்கையுடைய முன்னிலை சோசலிச கட்சியின் மேதினமும் சுருங்கி போயிருந்தது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேதின நிகழ்வில் ஆயிரக்கணக்கில் மக்கள் அணிதிரண்டிருந்தனர். இது திசை காட்டிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் எம்மோடு இருந்த மக்களை விட லட்சக்கணக்கானோர் புதிதாக இணைந்து கொண்டுள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருந்தார். அதனை கண்கூடாகவும் பார்க்க முடிந்தது. அவர்கள் சாராயத்திற்காகவோ உணவுப் பொதிகளுக்காகவோ அல்லது தினக்கூலிகளுக்காகவோ அணிதிரண்டவர்கள் அல்லர் என்பது மேன்மை தங்கிய விடயமாக அமைகிறது. ஏனெனில் தற்போது அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி மக்கள் நல அரசியல் கட்சி என்பதால் அந்த மக்கள் ஒன்றிணைந்திருந்தனர். மக்களை கைவிட்டு செல்லாத அரசாங்கமாகவே திசை காட்டி தம்மை முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. உழைக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. மேதின மேடையிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை பின்வரும் எடுத்துக்காட்டுகள் மூலமாக விளக்கியிருந்தார். அதனை நாம் பார்ப்போம். அதாவது, வரலாற்றில் முதன்முறையாக அரச உத்தியோகத்தர்கள், தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம்
பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக செலுத்தப்படும் 200 ரூபாவை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அமுலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இலங்கையில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசாங்கம் செயல்பட்டிருக்கிறது. திட்வா பேரனர்த்தத்தின் போது பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவடைந்தன. 6000 வீடுகளுக்கு மேல் முற்றிலும் அழிந்தன. 15000 வீடுகளில் மீளக்குடியேற முடியாத நிலை உருவாகியது. வீடொன்றை அமைத்துக் கொள்வதற்காக 50 லட்சம் ரூபாய் வரை அரசாங்கம் ஒரு குடும்பத்திற்கு ஒதுக்கியிருக்கிறது. 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரையில் நிவாரண தொகையும் உதவிகளும் வழங்கப்பட்டிருந்தன. அதுபோல அழிவடைந்து வந்த ஒரு ஏக்கர் வயலுக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட நிவாரண தொகை 40,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டது. சோளம், மரமுந்திரிகை போன்ற பயிர் செய்கைக்கும் கூடுதலான நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு வெள்ளத்தில் பல படகுகள் அழிவடைந்தன. ஆகவே ஒவ்வொரு மீனவருக்கும் ஒரு இயந்திர படகு வழங்கப்படுகிறது. திட்வா பேரனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்டெடுக்க 50,000 கோடி ரூபாய் அரசாங்கத்தால் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா போர் காரணமாக மோசமான நெருக்கடிக்கு இலங்கை முகம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக வலுசக்தி துறை பாரிய அளவில் பாதிப்படைந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. இருந்த போதிலும் அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கிறது. அதாவது உண்மையில் 1 லிட்டர் டீசல் விலை 382 ரூபாவாக இருந்தபோது, அதுபோல 1 லிட்டர் பெட்ரோல் விலை 482 ரூபாவாக இருந்தபோது அரசாங்கம் 100 ரூபாவை நிவாரணமாக வழங்கியிருக்கிறது. இதற்காக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நெருக்கடி நிலைமை காரணமாக நிலக்கரி, எரிபொருள் விலை அதிகரித்திருக்கிறது. இலங்கையில் நீர்மட்டம் குறைவடைந்திருக்கிறது. அதனால் மின் உற்பத்தி வீழ்ச்சி கண்டுள்ளது. இருந்த போதிலும் 96% மக்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காது இருக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 1500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை அதிகாரத்தில் இருந்தவர்கள் உரித்தாக்கி வைத்திருந்த சலுகைகள் அனைத்தும் இல்லாதொழிக்கப்பட்டு அவை மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதனால்தான் திசைகாட்டி அரசாங்கம் உழைக்கின்ற மக்களின் அரசாங்கமாக திகழ்கிறது. அதனை தான் இம்முறை மேதின நிகழ்வுகளிலும் எம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக இந்த மேதினம் வெறும் கூட்டங்களின் பெருமையை காட்டும் நிகழ்வாக மட்டுமல்லாது, இலங்கையின் அரசியல் பயணம் எந்த தளத்தில் நகர்கிறது என்பதை காட்டும் ஒரு சமூக சுட்டியாகவும் மாறியிருக்கிறது. மக்கள் நலன் கருதிய புதிய எதிர்பார்ப்புகள் மற்றும் புதிய பொறுப்புணர்வுகளுடன் கூடிய ஒரு அரசியல் பண்பாட்டை உருவாக்கி வருகிறது. ஆகவே இந்த அரசியலை பலப்படுத்துவதன் மூலமாகவே உழைக்கும் மக்களின் அபிலாசைகளை முழுமையாக நிறைவேற்ற இயலுமாகிறது. அதுபோல பழைய அரசியலை தகர்த்த புதிய மேதின கலாசாரம் இலங்கையின் எதிர்கால அரசியல் நம்பிக்கைகள் மக்கள் கைகளில் உறுதியாக நிலை பெறத் தொடங்கியுள்ளதை காட்டும் ஒரு முக்கியமான வரலாற்று திருப்புமுனையாகிறது. நன்றி.